அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் உண்ணாக்கலை உணவில்லாமல் வாழும் யோக முறைக்கலை புத்தகத்திலே 104வது பக்கத்திலே அஷ்டாங்க யோகத்தின் 2வது படியாகிய நியமம் என்ற பகுதியில் அகம் புற தூய்மை என்ற நியமத்தின் 1வது நியமத்தின் கீழ் இந்த நீர் உணவு முறை வருகிறது. அகத்துத்தம் புற துத்தத்திலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. யோகம் இயற்கையான பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது. யோகம்தான் இயற்கையாகவே பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது என்பதை அருமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றியும் உணவை பற்றியும் கூறும் கருத்துக்கள் மனித உடலின் மிருக பிராயத்திற்கு உண்மையானவை. இயற்கையான யோக பயிற்சியினாலே முன்னேறி மாறிவிடும் உடல் சாதாரண உணவை ஒரு போதைப்பொருள் என்ற அளவில் ஒப்புக்கொண்டு தள்ள முயற்சிப்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் என்று வெங்கடேசன் ஐயா இந்த நூலை எழுதியிருக்கிறார். இதை பலமுறை செய்தும் பார்த்தேன். மேற்படி வரிகளை எழுதியுள்ளார். அதே போல அவர் சொல்வது போல அடியேனும் பின்பற்றி உணவு முறைகளை நானும் பலமுறை இந்த 11 மாதத்திற்குள்ளாக பல முறை உணவுகளை எடுத்திருக்கிறேன். ஆனால் உணவு இல்லாமலும் இருந்திருக்கிறேன். உணவை எடுக்கின்ற பொழுது உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. உணவு இல்லாமல் இருக்கின்ற போது உடல் ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்கின்ற உணவு கருத்தை அடியேன் உங்கள் முன் நான் சொல்ல முன்வைக்க கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.